அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு தமிழக முதல்வருக்கு. அதாவது தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டம் தமிழகம் முழுவதும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நேற்றையிலேருந்து. உண்மையிலேயே அது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு திட்டம். எதுக்காக சொல்கிறேன்னா, ஸ்கூலில் படிக்கிற கிராமத்து புற பசங்களாகட்டும், சிட்டிலே இருக்கிற பசங்களாகட்டும், காலை உணவுங்கிறது பல குழந்தைகளுக்கு காலை உணவு சாப்பிடாம மதியம் சாப்பிட்ற குழந்தை எத்தனை பேர் இருக்காங்க. அது பணக்கார பசங்களுக்கு தெரியாது. கஷ்டப்படுற ஏழை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு வேளை உணவோட அருமை கண்டிப்பாக தெரியும். நான்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு வட்டையில் எங்கள் அம்மா சாப்பாடு இட்லி, உப்புமா, தோசை இந்த மாதிரி கொடுத்து விடுவாங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு 4 மணிக்கு தான் சாப்பாடு. சோறு, கிழங்கு, மீன் இந்த மாதிரி 4 மணிக்கு இருக்கும். அப்போ அந்த டைமில் தான் எனக்கு சத்துணவு கிடைச்சிது. சத்துணவு கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, தட்டில் சோறு, சாம்பார், கூட்டு இதெல்லாம் போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அது சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, கலைஞர் ஐயா பிறகு சத்துணவில் முட்டை போட்டாங்க. இப்போ காலை உணவும் போட்டிருக்காங்க. முதலமைச்சருக்கு ராயல் சல்யூட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர் கிட்டத்தட்ட 175 படத்தில் ஹீரோவாக நடித்த ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் நல்ல மனிதரும் கூட. இன்றைக்கி நிறைய பேர் நடிகர்கள் உதவுறாங்கல்ல, அதோட இன்ஸ்பிரேஷன் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்எஸ்கே, எம்ஜிஆர் இவர்களுக்கு பிறகு ஜெய்சங்கர் சார் தான். எப்படின்னா, தன்னோட பிறந்த நாளுக்கு ஒரு அனாதை இல்லம், கருணை இல்லம் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அது வயதான முதியோர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து, கூட ஒரு பெரிய நடிகரை கூப்பிட்டு போய் அவங்களுக்கும் அதை காட்டி கொடுப்பாரு. அவங்களும் அடுத்த பிறந்த நாளுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் சாரோட அவர் குடியிருந்த ஏரியா நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள கல்லூரி பாதை அந்த சாலைக்கு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் சாலைன்னு வச்சிருக்கிறாங்க. இதற்கு தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் இதயபூர்வ நன்றி. ஒரு தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினராகவும், சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினராகவும் ராயல் சல்யூட் சார். நீங்கள் நிறைய நல்ல திட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். உங்கள் மனசு போல் 100 ஆண்டுகள் சந்தோஷமாக, நோய் நொடி இல்லாமல், ஆரோக்கியமாக வாழ நான் இறைவனை வேண்டுகிறேன் சார். காட் பிளஸ் யூ சார்.